ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 150 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா பிசைஞ்சு இடியப்பத்துக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு அதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுட்டு இப்போ நமக்கு பால் கொழுக்கட்டைக்கு ப்ராசஸ்லாம் ஈஸி தான். ஆனால் இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த மாவை ஃபுல்லாக உருட்டி போடுறதுக்கு. மற்றபடி மற்றது எல்லாமே ஈஸி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஃபுல்லாமே எல்லாமே உருட்டி முடிச்சிட்டேன். ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டைக்கு. மாவு உருண்டையெல்லாம் உருட்டி ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேனில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதித்து வரணும். கொதித்து இந்த மாதிரி பபிள்ஸாக வரும்போது தான் நம்ம உருட்டின உருண்டையெல்லாம் போடணும். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு போட்டால் எல்லாமே கரைஞ்சி போயிடும். நல்லா உருட்டி எல்லாத்தையுமே போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் போட்டுங்க. போட்ட மாவு உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வரணும். இந்த பக்கம் நான் ஒரே ஒரு வெல்லம் எடுத்து தனியாக பாவை எடுத்து வச்சுக்கிறேன், ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு வெல்லம் ஒரு 100 கிராமுக்கு மேலே இருக்கும். நம்ம போட்டிருக்க 150 கிராம் மாவுக்கு அந்த ஒரு வெல்லமே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டிங்கன்னா வெல்லம் அதிகமாக தான் சேர்க்கணும். அதனால் எனக்கு ஒரு வெல்லம் நான் பாவு தனியாக காய்ச்சி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாவு உருண்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும்போது கீழே அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கரண்டியை வச்சு கிண்டி விடணும். ரொம்பவும் கிண்டி விடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கிண்டி விடணும். ஏன்னா ரொம்பவும் கிண்டி விட்டால் உடஞ்சிரும் உருண்டை ஃபுல்லாக. லைட்டாக அப்பப்போ அங்கங்கே கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் கீழே அடியில் பிடிக்காது. இன்னும் வெள்ளை பாவை இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் கலந்து விட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விடணும். நல்லா கலந்து ஃபுல்லாக எல்லா கொழுக்கட்டையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு நான் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாமே கொழுக்கட்டை அந்த வெள்ளைப்பாகு எல்லாமே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணும். இந்த கொழுக்கட்டை வந்துடும் அந்த டைமில். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கேன். தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு ஒன்று எடுத்து நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நம்மளோட ஈஸியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நான் பார்த்தா வெந்துருச்சு. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா வெந்துருந்துச்சு. இதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் இதே மாதிரி பதத்துக்கு இருக்கணும். நல்லா டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நல்லாவே இருந்துச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.